பாம்பன் சுவாமிகளுக்கு எங்க, யார் கூட கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இல்லாம அவருக்கு ஒரு விபரீத கனவு வந்தது. அது என்ன கனவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க நான் அந்த கதைய சொல்றேன். எப்பவும் போல பாம்பன் சுவாமிகள் இரவு தூங்குறாரு. அப்ப திடீர்னு ஒரு கனவு அவருக்கு. ஒருத்தர் பாம்பன் சுவாமி முன்னாடி தோன்றி, "நீங்க என் கூட வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, ஒரு கட்டடத்து உள்ள உட்கார வச்சு, வாழை இலையில சாப்பாடும், பாலும் போட்டு, "நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாரு பாம்பன் சுவாமிகள் ஐயாவ பார்த்து. பாம்பன் சுவாமிகளும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அந்த சாப்பாட்டையும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு, "நீங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இவரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதோட கனவு முடிஞ்சிடுது. இந்த கனவு வந்துட்ட பிறகு தான் பாம்பன் சுவாமிகள் ஐயாவுக்கு பாட்டு சக்தியும், நூலின் ஆராய்ச்சியும் அதிகரிச்சதுன்னு சொல்றாங்க. இப்படியே நாட்கள் போய்க்கிட்டே இருந்தது. பாம்பன் சுவாமிகள் ஐயாவுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. அதாவது 25 வயசு ஆயிடுச்சு. ஆனா பாம்பன் சுவாமிகள் ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை கொஞ்சம் கூட இல்லையாம். அதனால பாம்பன் சுவாமிகள் ஐயா குரு வந்து பாம்பன் சுவாமிகள பார்த்து, "நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாம்பன் சுவாமிகள் ஐயாவும் தனது குரு சொன்ன மாரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பாம்பன் சுவாமிகளோட மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருக்க காளி முத்தம்மாள் தான் இவங்களோட மனைவி. இவங்களுக்கு திருமணமாகி 3 பசங்களும் பிறந்தாங்க. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவங்க பேரு சிவஞானம், முருகைய பிள்ளை, அப்புறம் குமரகுருதாச பிள்ளை. சிவஞானம்ன்ற இவரோட மகன் பிறந்த 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் நள்ளிரவுல விடாம அழுது கொண்டே இருந்தாங்களாம் அந்த பாப்பா. பாம்பன் சுவாமிகள் ஐயாவோட மனைவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். அதனால பாம்பன் சுவாமிகள் ஐயா கிட்ட போயிட்டு, "குழந்தை அழுதுட்டே இருக்கு, கொஞ்சம் விபூதி கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் ஐயாவ பார்த்து அவங்க மனைவி கேட்கறாங்க. அதுக்கு பாம்பன் சுவாமிகள் ஐயா, "நான் இப்ப யாருக்கும் விபூதி தரதா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கம்முன்னு வந்துடுறாங்க. ஆனா குழந்தை அழுவுறத நிறுத்தவே இல்லையாம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு வர, அவர் வந்து காளி முத்தம்மாள பார்த்து, "உங்க குழந்தைய என் கையில குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குழந்தைய கையில வாங்கிட்டு விபூதி பூசி விட்ட உடனே குழந்தை அழுவுறத நிறுத்திருச்சாம். அப்புறம் அவரும் கிளம்பிட்டாராம். பாம்பன் சுவாமிகள் ஐயா அவங்க மனைவிய பார்த்து எப்படி குழந்தை அழுகைய நிறுத்திச்சு அப்படின்னு கேட்க சொல்ல, பாம்பன் சுவாமிகள் ஐயாவோட மனைவியும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்களாம். அவர் புரிஞ்சுட்டாராம், இது கடவுளோட கிருபைதான்னு சொல்லிட்டு. இது நினைச்சு பார்த்து பாம்பன் சுவாமிகள் ஐயா மனம் ரொம்ப மகிழ்ந்தாராம். இப்படிதான் பாம்பன் சுவாமிகள் ஐயாவுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றை டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். வேணும்ன்றவங்க மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குருவே சரணம், முருகா சரணம்.